almost everything you need to know. ஹலோ நண்பா, நம்ம சேனலோட ஃபினான்ஸ் ஃப்ரைடே சீரீஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் நாலேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி கம்பெனிஸை அனலைஸ் பண்ணணும், அப்புறம் என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ணணும்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு காராக இமேஜின் பண்ணோம்னா, காரை ஓட்ட தெரியாத ஒருத்தர் முதல் நாள்லேயே எனக்கு எல்லாமே தெரியும்னு டாப் கியரில் போட்டு அந்த காரை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணார்னா அவர் ஆக்சிடென்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாம சும்மா டிமேட் அக்கௌண்ட்னு ஒரு லைசன்ஸை எடுத்த உடனே டாப் கியர்ல போகலான்னு உங்க சேவிங்ஸ் எல்லாத்தையும் வெறும் ஒரு கம்பெனியோட பேரை பார்த்தோ இல்ல ரீசெண்டா அதோட பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸை பார்த்தோ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க லாஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்க்கறவங்க எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல என்டர் ஆகிறதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு திங்க் பண்றீங்கன்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஆனா இப்போ நீங்க ஆக்சுவலான ஷேர்ஸை வாங்காம ஒரு போனை வாங்க போறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. போனை வாங்கும்போது நீங்க என்னென்ன பார்ப்பீங்க, என்ன பிராண்ட் வாங்க போறீங்க, எவ்வளவு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை தருவாங்க, உங்களுக்கு போனோட சாஃப்ட்வேர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும், ஹார்ட்வேர்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும், என்ன பிரைஸ் ரேஞ்சில் இருந்தா நீங்க வாங்கலான்னு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவீங்க. ஒரு போனை வாங்குறதுக்கு இவ்வளவு அனலைஸ் பண்ற நம்ம ஒரு ஷேரை வாங்கும்போது கேர்லெஸ்ஸான டிசிஷன்ஸ் எடுப்போம். போனோட கம்பேர் பண்ற மாதிரி பேசினா நம்ம வாங்க போற ஷேரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸே தெரிஞ்சுக்காம ஜஸ்ட் லைக் தட் இது விலை கம்மியா இருந்தது, இதோட பேர் நல்லா இருந்தது, இல்ல இது ஒரே நாள்ல அதிகமா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால பை பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு போனுக்கான டீடைல்ஸை பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்குது. ஆனா ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு டெசிஷன் எடுக்க தேவையான இன்ஃபர்மேஷன் எங்க கிடைக்கும்னே உங்களுக்கு தெரியல, இல்ல அதை பத்தி பார்க்கணும் இல்ல கத்துக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாச்சு கொஞ்சம் வேலிடா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்க மாடர்ன் டூல்ஸை யூஸ் பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம few minutesலயே பண்ணிடலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகியிருக்க எல்லா கம்பெனிஸோட டீடைல்ஸை ஈஸியா தெரிஞ்சுக்க இன்னைக்கு ஒரு வெப்சைட்டை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதோட பேரு tickertape.in. as a beginner உங்க மைண்ட்ல என்ன இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணா நம்ம பணம் போயிடக்கூடாது, லாங் டேர்ம்ல நம்ம போட்ட பணம் மல்டிப்ளை ஆகணும், அப்பப்ப டிவிடெண்ட்ஸும் கிடைக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ நீங்க வேல்யூ இன்வெஸ்டிங்கோட பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதாவது நல்ல கம்பெனிஸை கம்மியான வேல்யூவேஷன்ல வாங்கிட்டோம்னா அது லாங் டேர்ம்ல நமக்கு ப்ராஃபிட்டும் தரும், அட் த சேம் டைம்ல கம்மியான விலைக்கு வாங்கினதுனால நம்மளோட ரிஸ்கையும் மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்கை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்பிள் அண்ட் சாம்சங் மாதிரி காஸ்ட்லியான ஃபிளாக்ஷிப் போன்ஸை மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் அதே போன்ஸை சைனீஸ் பிராண்ட் ஆஃபர் பண்ற ரேட்டுக்கு நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், அதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங். அதாவது அதோட உண்மையான விலை மதிப்பை விட கம்மியான பிரைஸ்க்கு நமக்கு கிடைக்கும் போது வாங்கிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு மைண்ட்ல வர நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும், எனக்கு ஆப்பிள் அண்ட் சாம்சங்கோட பேரும் தெரியும், அவங்க ப்ராடக்ட்ஸும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும்னு தெரியும். அதாவது ஃபண்டமெண்டலா இது ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்கு தெரியும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகியிருக்க இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸை எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு தான் நான் முன்னாடி மென்ஷன் பண்ண tickertape வெப்சைட்டை நம்ம விசிட் பண்ணி பெஸ்ட் ஸ்டாக்ஸை அந்த வெப்சைட்ல இருக்க ஸ்கிரீனரை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போறோம். உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும்னு இந்த வெப்சைட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க பிகினரா இருக்கிறதுனால இந்த வெப்சைட்டை நம்ம ரீச் பண்ணி ஸ்கிரீனரை செலக்ட் பண்ண உடனே இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி 100ஓட ஃபில்டர் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு மார்க்கெட் கேப்பை பேஸ் பண்ணி இந்தியாவோட டாப் 100 கம்பெனிஸ் கிடைச்சிரும். உங்களுக்கு மார்க்கெட் கேப்னா என்னன்னு தெரியலனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி மார்க்கெட் கேப் பத்தி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த டாப் 100 கம்பெனிஸை லார்ஜ் கேப் கம்பெனிஸ், அதாவது ஆல்ரெடி இந்த கம்பெனிஸ் ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறதுனால இந்த கம்பெனிஸ் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால தான் இதை ஃபர்ஸ்ட் ஃபில்டரா அப்ளை பண்ணோம். இது டாப் 100 கம்பெனிஸா இருந்தாலும் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பிசினஸ் என்னதான் பண்ணுது, நமக்கு இருக்கிற நாலேஜை வச்சு இதை புரிஞ்சுக்க முடியுமா, கான்ஸ்டன்டா இந்த கம்பெனி ப்ராஃபிட் பாக்குதான்னு இந்த மாதிரி உங்க நாலேஜையும் கம்பெனியோட ஸ்பெக்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் முக்கியமா நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பிசினஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்றீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
பெட்டர் நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற பிஸ்னஸோட செக்டார் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த டாப் 100 கம்பெனிஸில் இருக்க ஐடி ஸ்டாக்ஸை பார்க்கலாம். ஆட்டோமொபைல் செக்டரில் ஒர்க் பண்ணீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக்ஸை பார்க்கலாம். இல்லை ஜஸ்ட் ஒரு காமனான கன்சியூமராக இருந்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம எல்லாருமே ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாலும் எல்லாருமே கண்டிப்பாக எஃப்எம்சிஜி செக்டாரோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே புரியறதுக்காக நம்ம டிக்கெட் டேப் வெப்சைட்டில் இப்போ எஃப்எம்சிஜி செக்டாரை ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபில்டர் அப்ளை பண்ண உடனே பாருங்க நமக்கு ஒரு லிஸ்ட் கிடைச்சிருக்கு. இங்கே லிஸ்ட்டாக இருக்க கம்பெனிஸ்ல இருந்து நம்ம டெய்லி ஏதாவது ஒரு ப்ராடக்டாக வாங்கிட்டே தான் இருக்கும். யூனிலிவர்ல இருந்து சோப்பிலலாம் ஷாம்பு வாங்கியிருப்போம், நெஸ்லேல இருந்து மேகி வாங்கியிருப்போம், பிரிட்டானியால இருந்து பிஸ்கெட் வாங்கியிருப்போம், கோகனட் ஆயில் பேஸ்ட்னு கண்டிப்பாக இந்த கம்பெனிஸ்ல இருந்து ஏதாவது பொருளாக வாங்கிட்டே தான் இருப்போம். ஸோ ஒரு காமன் பர்சனா இந்த கம்பெனியோட பிஸ்னஸை நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளும் இவங்களுக்கு ஒரு கஸ்டமரா இருக்கும். சரி, இப்போ இது தெரிஞ்சதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்பா சில ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி இந்த கம்பெனிஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி கிரிக்கெட்ல ஒரு பேட்ஸ்மேனுக்கு அவரோட ஸ்கோர்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் முக்கியமோ அதே மாதிரி கம்பெனிஸ்க்கு அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களான்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நீங்க அந்த கம்பெனியோட ஆரோக்கியவை தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியன்றது ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி. இது அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருக்கான்னு பார்க்கறதுக்கான ஒரு நல்ல ரேஷியோ. சரி, நான் இப்போ ஜஸ்ட் ரேண்டமா இந்துஸ்தான் யூனிலிவரை செலக்ட் பண்றேன். இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் இதை பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஓவர்வியூ செக்ஷன்ல நம்ம கீழே வந்து பார்த்தாலே உங்களுக்கு நீங்க டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிராண்ட்ஸை பார்க்க முடியுது. இந்த ப்ராடக்ட்ஸ்ல கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ஒரு தடவையாச்சும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதோட பிஸ்னஸ் மாடலை லைட்டாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரி, இப்போ ஜஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கோட பவரை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த கிராஃபை பார்த்தாலே போதும். காம்பவுண்டிங்கோட மேஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபினான்ஷியல்ஸை பார்க்கும்போது இந்த கம்பெனி கன்சிஸ்டண்டா ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல கொஞ்சம் கொஞ்சமான ஆவரேஜ் growth-ஐயும் காட்டுறாங்க. குவார்டர்லி ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு இங்க நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா 2020ல இருந்த லாக்டவுன் டைம்ல கூட இவங்க கன்சிஸ்டண்டா சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சா இந்த டிக்கெட் டேப்போட ப்ரோ வெர்ஷனை யூஸ் பண்றதுனால என்னால இதை டவுன்லோட் பண்ணி கூட பார்க்க முடியும். நீங்களும் ப்ரோ வெர்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சில யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஓகேவா தெரியுது. பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செக்லிஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது வேல்யூ இன்வெஸ்டிங்கோட கான்செப்ட் படி இது இப்போ ஓவர் வேல்யூடா இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ இதே ஸ்டாக்கோட பிரைஸை 2020யோட மார்ச்ல பார்த்தா அப்பயும் இந்த கம்பெனி ஒரே மாதிரி தான் இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து தெரிஞ்சாலும் கொரோனா பயத்தில் எல்லாரும் செல் பண்ணதுனால அப்போ இதோட வேல்யூ 1800 ரேஞ்சில் இருந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கும்போது என்டர் ஆனாதான் நம்மளோட ரிஸ்கை இன்னும் மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ இப்படிதான் காமன் சென்ஸையும் உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்க டூல்ஸை யூஸ் பண்ணா ஸ்டாக் மார்க்கெட்ல கேம்பிளிங் பண்ணாம நம்மளாலையும் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணி ரியல் பிசினஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டோட கத்துக்கிட்டு ஒரு நல்ல டிமேட் அக்கௌண்ட் அண்ட் டிக்கெட் டேப் மாதிரி நல்ல டூல்ஸ்ல ஒரு 14 டே ஃப்ரீ ட்ரையலையோ இல்ல ஏதாவது ஒரு ப்ரோ பிளானை செலக்ட் பண்ணி நீங்களும் ரியல் பிசினஸஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்டிங்கோட மேஜிக் மூலமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ டிலே பண்ணாம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ஸை யூஸ் பண்ணி உடனே இந்த டூல்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ராக்டிக்கல் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல அப்லோட் பண்ற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க சேனல்ல இருக்க அதர் ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அங்க இருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.